ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இனிய தமிழ் இனிய சோல் சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, ஓகேங்களா? ரெண்டுமே நீங்கள் தான். தமிழ் வந்து எவ்வளோ அழகாக பரவியிருக்கு தெரியுங்களா? எத்தனை தமிழர்கள் வந்து ரீடிங் கேட்குறதுக்கு வரும்போது, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வரும்போது, சுவிட்சர்லாந்து, கத்தாரு, கனடா, யூஎஸ்ஸு இதெல்லாம் நான் வந்து மேப்பில் தாங்க படிச்சிருக்கேன். இப்போ ஜியாகிரஃபியில் தான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் எந்த மூலையில் இருக்குது, எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த ஒரு தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு தெரியுங்களா? அது ஒரு அழகான ஒரு விஷயங்க. அந்த தமிழ் வந்து கேட்குற கேட்குறப்போ இருக்கும் பாருங்களா, ஒரு இனிமையான ஒரு அதோடைய காதில் வந்து பாயும்போது ஒரு தேன் மாதிரி இருக்கும் தெரியுங்களா? அந்த ஒரு தமிழ் தாங்க நம்மளை எல்லாரையும் இணைக்கிற ஒரு பந்தம். அது எப்படி பேசினாலும், அது ஒரு குழந்தை தமிழில் பேசினாலும் சரி, ஒரு அழகான தமிழில் பேசினாலும் சரி, ஒரு நல்லா வளர்ந்த விதத்தில் ஒரு நல்ல செய்யுள் நடையோட பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் தமிழ் அழகாக இருக்கும். ஒரு குழந்தைகிட்டேருந்து வர்ற தமிழ் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்க, தமிழ் பற்றி பேசணுன்னாலும், முருகனை பற்றி பேசினாலும், சிவனை பற்றி பேசினாலும் மணிக்கணக்காக பேசலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள், நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு வாங்க, நினச்சிட்டு வாங்க, யோசிச்சுட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒசக்க நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படியே வேகமாக அவங்கள வந்து பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு போயிருப்பாங்க. அப்படி தாங்க நடந்துச்சு என் வாழ்க்கையிலையும். நிறைய காலம் வந்து தேக்கமாகவே இருந்தது. ஒரு 20-25 வருஷ காலம். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னாலாம் ரொம்ப வருஷங்கள், 25 வருஷத்துக்கு மீறியா உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க நீங்கள். அப்போது அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே நான் தான், என்னால் தான் இப்படி ஒரு சூழல் வந்து நிலவி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டோமேன்னு அழுகெல்லாம் இல்லை. நம்மளே எப்படிங்க வருத்திக்க முடியும் இல்லைங்களா? ஒரு தப்பான லெசன், ஒரு தப்பான புரிதல் மூலமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு அந்த 25 வருஷம் தண்டனை. அது வந்து வெளியில் உள்ள யாருமே கிடையாது. கன்ஃபர்மேஷன் ஆரஞ்ச் சவுண்டு. அப்போது இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்த அடுத்த செகண்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் என்னை எப்பயுமே ப்ளேம் பண்ண மாட்டேன், என்னை திட்ட மாட்டேன், என்னை குறை சொல்ல மாட்டேன். தப்பு இருந்தால் மட்டும் திருத்திக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நான் எனக்கு புகட்டுவேனே தவிர, மற்றபடி உன்னால தான் எல்லாம் ஆச்சு, உன்னால தான் எல்லாம் வீணாக போச்சு, இப்படி போயிடுச்சு, 25 வருஷம் வாழாமே போயிட்ட, நீ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு அடுத்த செகண்ட் நான் சொல்லிவிட்டு என்னை குறை சொல்லிவிட்டு நிற்கிற அந்த டைமில் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது நான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய தருணம் அன்றைக்கி தான் எனக்கு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு, அது எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற எல்லா தெளிவும் முன்னாடி நான் போனதுனால பின்னாடி நீங்கள் வந்துட்டுருக்க உங்களுக்கு என்னால் வழிகாட்டியாக இருக்க முடியுதுங்க. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு தெளிஞ்சுக்கோங்க. கண்ணை முடிச்சுக்கோங்க. கண்ணை முழிக்காமல் நீங்கள் அப்படியே இன்னும் வந்து கண் மூடிட்டே இருந்தீங்க, அவங்க லைஃப்பில் நிறையா விஷயங்கள் போயிட்டே இருக்குது, இது காரணம், அது காரணம், அவன் காரணம், இவன் காரணம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, காரணம் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் மிச்சமாக இருக்கும். வேறு எந்த காரியமும் நடந்து முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த தெய்வத்துக்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒன்று அடியில் போய் மாட்டிருக்குங்க. அது என்னன்னே தெரில, என்ன கலர்னு தெரியல. யூனிவர்ஸு இல்லைன்னா சிவன் மாறி மாறி வந்துடுறாங்க. நாள் வந்து ஆஞ்சநேயரப்பா வந்தாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எனர்ஜி ரீடிங் வந்து போயிட்டுருக்குங்க. காலையில் அதிகாலையில் அமிர்த வேலையில் எனர்ஜி உங்களுக்கு ட்ரெயின் அவுட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப எனர்ஜி வீக்காக இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் கவலை வந்து தொத்திட்டே இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, யார்ட்டையாவது பேசினா மனசு ஆறுதல் அடைஞ்ச மாதிரி இருக்குது, திரும்ப பேக் டு த ஃபார்ம் பழையபடியே என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வெளியில் வர முடியல, என் வாழ்க்கையை எப்படி மாற்றணுன்னும் எனக்கு தெரியல, எத்தனை தடவை நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிறவங்க எனர்ஜி ஹீலிங் காலையில் பெய்டு ஹீலிங் தான் தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இது எல்லாமே கிளாஸ் போயிட்டுருக்கு. டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க. எனக்கு வீட்டில் இருந்தபடியே நான் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்து பயங்கர ஒரு பாப்புலாரிட்டியாக வந்து இந்தியாவில் வந்து பரவிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து நார்த்து சைட்லலாம் ரொம்ப நல்லா ஒரு பெரிய க்ரோத் அடைஞ்சிருக்கு. நம்ம சவுத் சைடில் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக வந்துட்டுருக்குங்க.
தேவைப்படுறவங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஏற்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்குறவங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருந்தீங்கன்னா உங்களால் கரெக்டான ஒரு கைடன்ஸ், நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி போய் பதியுது அப்படின்னு உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கான ரீடிங் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் பார்க்க வைக்கிறது கடவுள் தான். உங்களை பார்க்க வைக்கிறது கடவுள் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நல்லா உன்னிப்பாக கவனிங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். நானும் 25 வருஷம் பொறுமையாக இருந்தேங்க. பலன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஆனால் நிறைய இடங்களில் கடவுள் வந்து உங்களை மாதிரிலாம் என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது மேடம் அப்படின்னா நீங்கள் பொறுமையாலாம் இருக்க வேணாம். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். ஓகேங்களா? நான் தவற விட்டது அந்த ஒரு விஷயந்தான். என்னை சுற்றி என்ன நடக்குது, கடவுள் எனக்கு எப்படியெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவற விட்டதுனால தான் நான் இன்றைக்கி வந்து நிறைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவற விட்டுட்டேன். அந்த 25 வருஷம்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் மாறணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன ரீடிங், யாருக்கு என்ன மெசேஜ் போய் சேரப்போகுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் உள்ளே போகிற மூச்சு காற்றை நல்லா இழுத்து உள்ளே விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு அதை கவனிங்க. கவனித்ததுக்கப்புறம் 3 தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டு நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே செல்வதாகவும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு வெளியே போவதாகவும் ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கிட்டு பொறுமையாக மூச்சை கவனித்து நிதானமாக ஒரு பாஸ் பட்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே பட்டன் கொடுத்து ரீடிங்குள்ளே வாங்க. என்ன பார்க்கலாமா? இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கார்டு என்ன? வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து அங்கே வர்ற மூடில் அது இல்லை. உங்களை தேடி வருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போ வந்து அதை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாமல் அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆசைப்படுற அந்த நபராக இருக்கலாம், நீங்கள் தேடுற அந்த உறவாக இருக்கலாம், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் லெவலில் ஓடிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படி பெருக்கலாம், அதை எப்படி வந்து சரி கட்டலாம், அதை எப்படி வந்து என்னுடைய அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஈடு கட்டணும் இல்லைங்களா? வரவு ஒன்று, செலவு ஒரு பக்கம். வரவு கொஞ்சமாக வருது, செலவு அதிகமாக இந்த பக்கம் போகுது. அப்படிங்கும்போது அதை ஈடு கட்டுற விதமாக வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு யோசனையில் போயிட்டுருக்கு. உங்களை குறித்து உங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சிந்தனையை மீறி அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தான் மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசைப்படுற அந்த பர்சன் 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கன்ஸ்டைன் பண்ணி ரொம்ப கஞ்சத்தனமாக வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு பற்றாக்குறையான ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னமோ உங்கள் பர்சன் லவ்வை பொறுத்த வரைக்கும், ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றாக்குறை மைண்ட் செட். ஒரு லவ்வை கொடுக்கறதுல லவ்ங்கிறது, ஒரு அன்புங்கிறது, ஒரு பாசங்கிறது அந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்குது, வரமாட்டேங்குது. அப்படி தாங்க இருக்குது. 3rd டெக்கான் கேப்ரிகான் எர்த் எனர்ஜி 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், இழுபறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து தெளிவாக தெரியுது. இங்கே 2 கார்டு 3-4 கார்டு வருது. நிறையா ஹார்ட் பிரேக், அவங்க வராததுனால ஹார்ட் பிரேக் நிறையா இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வாவ், நிறைய ஹார்ட் பிரேக்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஹார்ட் சக்கரெல்லாம் ஓப்பனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படி ஒரு அவ்வளோ அன்பை கொட்டி கொடுத்துருப்பீங்க நீங்கள். ஒரு கண்மூடித்தனமான ஒரு என்ன சொல்லலாம், இவங்க தான் நீங்கள் தான் அவங்க. இதில் வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் பாரபட்சம் பார்த்தாங்க பழகுவீங்க, பாரபட்சம் பார்த்தா அன்பு கொடுப்பீங்க. இல்லை உங்களுக்கு எப்படி அன்பு கொடுப்பீங்களோ உங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுக்கல அப்படிங்கிறதான் இங்கே நிதர்சனமான உண்மை. உங்களை மாதிரியே நினச்சி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஓவராக ஒட்டுமொத்த அன்பையும் கொடுத்துருக்கீங்க, ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சுருக்கீங்க. அவங்க அழகாக செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான டயத்தில் பார்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாங்க, முருகரோட ஆசீர்வாதம் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஹீலிங் தேவைப்படுது. இங்கே வந்து நீங்கள் எந்திரிச்சே நிற்கலை, உங்களுக்கு உடனே எல்லாம் கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த வேலை என்ன, கற்றுக்க வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். இங்கே அடிபட்டு இருக்குது, காயங்களாக இருக்குது. காயங்களோட வந்து இப்படி வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ அந்த லெசன் கற்றுக்கிறதுக்கு தான் கீழே விழுந்து அடிபடுறீங்க. அந்த லெசனை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பர்சன் வராங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு நிறையா உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருந்துச்சு.
அது அப்போ ஒரு இது வந்து என்னென்னா பாஸ்ட் எனர்ஜி வருது. இது இப்போ கிடையாது, இது ஒரு பாஸ்ட் எனர்ஜியில் இருக்குது. அதில் வந்து அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களுக்கான டைம் கொடுக்காம போயிருக்கலாம், உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம், உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், என்ன வேணாலும் உங்கள் லைஃப்பில் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் உங்கள் வாழ்க்கையில். நினச்சி கூட பார்க்கல இந்த மனுஷன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டு ட்ரெஸ் இல்லாமல் ஓடி போயிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஓடி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கு. அது வந்து என்னென்னா ஒரு நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமும் அது வந்து உங்களால் எந்திரிக்கவே முடியல. அது தலையில் யோசிச்சு மண்டை மூளையெல்லாம் குழம்பி போய் ஒரு கோமா ஸ்டேஜில் போய் கிட்டத்தட்ட ஒரு டெத்து ஸ்டேஜ்னே சொல்லலாம். நீங்கள் அப்படி ஒரு ஸ்டேஜில் போய் மாட்டி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங்லலாம் போய் ஊன்ஸ் எல்லாம் ஆகி நிறையா விதமான லாஸ் பிஸ்னஸை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து வந்திருக்கு. ஒரு லைஃபே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஃபெயிலியரான ஒரு பர்சனாக நீங்கள் வந்து தோற்று போயிருப்பீங்கங்க வாழ்க்கையில். அப்படி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் நிற்கிறீங்க. யாரும் தேத்துறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. 10 பேர்கிட்ட நீங்கள் போய் 10 பேர்கிட்ட கூட சொல்ல முடியாது. யாராவது நம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட சொன்னால் இதெல்லாம் என்னையா விடு 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 இதெல்லாம் ஒருத்தன் வந்து 1000 பேரை நேசிக்கிறான், 1000 பேரை லவ் பண்ணுறான், நீ என்னமோ ஒருத்தியை லவ் பண்ணிவிட்டு ஆஹா ஓஹோங்கிற உலகத்திலே அவன் ஒருத்தி தான் பொண்ணா, உலகத்திலே அவன் ஒருத்தன் தான் ஆனா அப்படிங்கிற மாதிரிலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து அவங்கள மாதிரி ஒரு வந்து ஒரு ரொம்ப ஊர்வசியாக நீ பார்க்காத ஒரு பொண்ணா இதை தாண்டிலாம் இருக்காங்க. என்னமோ நீ பிடிச்ச ஒரு ஆளுக்கு தான் அது வந்து பெரிய தேவதை மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு ராஜா மாதிரி ரொம்ப ஊர்வசி மேனக மாதிரி மன்மதன் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொன்னால் கூட அவங்க மனசில் அந்த ஒரு ஒரு ஆழமான நேசத்தை ஏற்படுத்தின அந்த ஒரு உறவு கொடுத்த அந்த காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கோம் லைஃப். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து புரியாது உங்களுடைய காதல் என்ன, ஆழம் என்ன. ஒரே ஒரு நபர் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நபரை பற்றின ஒரு சிந்தனை 24 மணி நேரமும் ஒரு பேய் பிடிச்சது மாதிரி ஒரு ஹாண்டடாக உங்களை அவங்களோட சிந்தனையோடையே உங்களை 24 மணி நேரமாக வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களோட நினைவுகள் அப்படி தான் இருக்குது. உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவங்க ஈஸியாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா ஆரஞ்சவுண்டு உங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் இந்த ஒரு பெயினை வந்து மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் மற்றவங்க இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் இவங்களை விட்டுட்டு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலேருந்து வெளியில் வர முடியல. அதுதான் வந்து இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. ஏதோ ஒன்றுங்க பயங்கரமாக போயிருக்கு. ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன் கூட போயிருப்பீங்க நீங்கள். ஒரு சின்னதாக வந்து எப்படியாவது எங்கேயாவது போய் எதையாவது ஒன்று கற்றுக்கணும், இல்லை ரொட்டீனாக பார்க்குற அதே இடத்துல இருந்தால் தான் நமக்கு இப்படி ஒரு நினைவு வருதா, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் வேறு இடம் மாதிரி போனாலாச்சு நமக்கு வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்குதா அப்படின்லாம் நிறைய யோசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது போவீங்க பக்கத்தில் அக்கத்தில் எங்கேயாவது ஒரு பீச்சுக்கோ அல்லது கோவிலுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ அல்லது வேறு ஊருக்கோ. ரொம்ப தனிமையாக இருக்கிறது உங்களால் ஏற்றுக்கவும் முடியல. ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு நோக்கி போகலாம். அல்லது ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னா ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே எங்கே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் போய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அழகானதாக இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரியலை அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லாதீங்க. உங்கள் கண்ணுக்கு அது எட்டலை, அவ்வளோதான். ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது, ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை இருக்குது. ஏதோ ஒன்று ஏமாற்றிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாகவே இதே மாதிரியே ஏமாற்றம் தான், இதே மாதிரியே தோல்வியை தான் சந்திக்கக்கூடிய ஒரு பர்சன்னு பிராண்டை குத்திடாதீங்க நீங்கள். ஓகேங்களா? 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ப்ராக்ரஸை நோக்கி தான் போகுது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ஸ்டேபிளாக நிறைய விஷயங்கள் கற்றுட்டு ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட்னஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. அழகாக இருக்குது வாழ்க்கை. எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கொடுத்த அந்த காயங்களை நினச்சி நீங்கள் சும்மா வேதனைப்பட்டு இங்கே ஒன்றுத்துக்கு ஆக போகிறது இல்லை. விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, கடவுள் பார்த்துப்பார். ஓகேங்களா? அப்படி தான் இன்றைக்கி ரீடிங் இருக்குது. நிறையா பேர் தூங்காத இரவுகள் கழித்து கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப இருட்டான நிறையா விஷயங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கு. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஒரு இருட்டில் நடந்த அந்த ஒரு
காயங்கள், வலிகள், பெயின்கள் நீங்கள் கனி விட்டு அழுது அழுது அந்த ரூமுக்கு மட்டும்தான், அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எத்தனை இரவுகள் நீங்கள் தூங்கலை, எத்தனை இரவுகள் வந்து அவங்கள பற்றின சிந்தனையிலே வந்து விடிய விடிய தூங்காமல் கழிச்சிருக்கீங்க, எத்தனை இரவுகள் அவங்களோட சிந்தனை, அவங்களோட கனவுகள் மூலமாக நீங்கள் திடுதிப்புன்னு எந்திரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கவலைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டீங்க. அந்த லூப்பில் மாட்டாமல் கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து தள்ளி வந்து ஒரு 3வது நபராக உங்கள் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா கண்ணை திறந்து நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குன்னு 2 தடவை கன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் பார்க்க மாட்டீங்களே நீங்கள், அதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. செகண்ட் கான் ஜெமினி, ஒரு ஆன்சைட்டி, ஒரு கவலைக்குள்ளேயே லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை அற்றத்தன்மை, ஒரு ஃபியரு, ஒரு டிப்ரெஷன், நைட்டில் கெட்ட கெட்ட கனவாக வருது, தூக்கத்தில் எழுந்திரிச்சு சில பேர் நடக்கக்கூட செய்கிறீங்க. அந்த பழசில் நடந்த இன்னர் சைல்டு ஊன்ஸு, ட்ராமாஸு, ட்ரிகர்ஸு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு போங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அப்படி தான் இருக்குது. வாழவே பிடிக்கல, வாழ்க்கை வெறுத்து போச்சு, எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்னு நடைப்பின மாதிரி இங்கிட்ட கூட போயிட்டுருக்கீங்க. ஊர் உலகத்துக்காக வந்து நானும் இருக்கேன் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே மைண்ட் லெவலில், எல்லாமே அன்பு லெவலில் எல்லாமே நம்ப வச்சு ஏமாற்றி ஒரு செத்துப்போன ஒரு புணம் வந்து இங்கிட்ட நடமாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து உலாத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் இந்த உலகத்தில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிவைனோட கைடன்ஸ் எடுத்துடலாமா? இன்றைக்கி யாரோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா சிவாப்பாவோட கைடன்ஸாக வேணும். ஏன்னா ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்கள். அதனால் சிவாப்பாவோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். அவரே அழகாக வந்து விழுகிறாரு. விஷம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை அவங்களுக்காக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் குடும்பத்து நபராக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நபராக கூட இருக்கலாம். இது என்னென்னா, இந்த ஒரு விஷயம் வந்து யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து மற்றவங்களுக்காக ஒரு ஹார்ட்ஃபுல் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியாது. பட் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த ஒரு மக்கள் இப்போ வந்து என்னென்னா, உங்களை மதிக்காத, உங்களை வேலிடிட்டி பண்ணாத மக்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பாய்சனஸ் ஒரு பர்சன்ஸ்லாம் அவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சங்கு நான் ஊதுறேன் அப்படின்னு அவர் ஊதிட்டுருக்கிறாரு. நீங்கள் இங்கே உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், சரிஞ்சு கீழே விழுவுது. அப்போது சிவாப்பா சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், ஏயா நீ கவலைப்படுறேன்னு அவர் பார்த்துக்கிறாரு. நிறைய இன்னொருத்தர் ஒரு கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாரு, என்னோடய கிளையண்ட். அவங்க நல்லா சொல்கிறீங்க மேடம், அப்படியே சொல்லிவிட்டு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக சொல்கிறீங்க, சாலமன் பாப்பையா மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு வந்ததை நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அவரோட பெரிய ஒரு தலைவர் அவரோட பேச்சோட என்னை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நான் ஒருத்தன் என்னன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பெரிய பேச்சாளரோட ஒரே ஒரு சாயலாவது எங்கேயாவது என்னோடய பேச்சில் தென்பட்டிருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது நீங்கள் தங்கியிருக்கிற இடம் ஒரு எங்கேயாவது இடமாற்றம் கூட இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க, புரியுதுங்களா? புது இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் வந்து சூதானமாக கவனத்தோடு இருங்க. ஒரு டிரான்சிஷன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரு இடமாற்றம் இருக்கணும். அதுதான் மனமாற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் அணுகுமுறையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, அவ்வளோதான். ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறாங்களே தவிர ஐயோ பயந்துடாதீங்க, ஐயோ நான் அப்போ போவே இல்லைங்க, நான் எந்த இடத்துக்கு போகல, நான் இங்கே இருந்துக்கிறேன், இப்படி தாங்க பண்ணக்கூடாது. எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு லைஃப்பில் நிறைய பேர் சந்தித்த நபர்கள், ஒரு சில பேர் முக்கியமான நபர்கள், நீங்கள் வேணும்னு நினச்ச நபர்கள், உங்களுக்கு முக்கியமான நபர்கள், நம்பிக்கை கொடுத்த நபர்கள் உங்களுக்கு ஏதாவது காயம் கொடுத்து உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாமா? அவங்கள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மன்னிப்பு கொடுத்துருங்க. சந்தோஷமாக மன்னிப்பு கொடுத்துருங்க, போட்டோம் விடுங்க. அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கும்போது தான் வந்து கடவுளோட செல்ல குழந்தையாகிடுறீங்க. எப்படி அப்படின்னா, கடவுளோட மனசு என்னங்க, மன்னிப்பு கொடுக்குறதானங்க, எதுவுமே வஞ்சம் கிஞ்சம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், அவரோட குழந்தை பண்ணிவிட்டு என்னோடய அப்பா மாதிரியே சாயலில் நானும் இருக்கேன் அப்படின்னுங்கிறதுல வந்து இங்கே வாழ்கிற ஒரு அம்மா அப்பாவுக்கே எவ்வளோ சந்தோஷமாக, என் பிள்ளை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கடவுளுக்கும் என் பிள்ளை என்ன மாதிரி இருக்குது, மன்னிச்சிட்றா, பாசிட்டிவிட்டியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது எவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சி ஒரு அப்படியே பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே அந்த அப்படியே கதையோடு அப்படியே கற்பனை பண்ணுங்கள். ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக ருத்ராட்சம் இருக்குங்க, நானும் போட்டிருக்கேன். ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க ஒரு பாசிட்டிவிட்டி இதுதான். இது வந்து துளசி மணியும் இருக்குது, ருத்ராட்சமும் இருக்குது.
அப்புறம் ருத்ராட்சம் மணியும் இருக்குது. தேவைப்படுறவங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது எல்லாமே என்னென்னா எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். உங்களோட கஷ்டங்களை லிபரேட் பண்ணிவிடுங்க. அது அப்படியே ஸ்லேவ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கண்டிஷன்ஸ் உங்களுடைய அந்த ஒரு இப்படிதான் போட்டு எதையும் கட்டுப்படுத்தி வைக்காதீங்க. புரியுங்களா? பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக லைஃப் வாழுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்கள் தாழ்மையான கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஹைப் பட்டன், கமெண்ட்டு இதெல்லாம் போட்டு விடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.